பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. பண்டிகைகளிலே, யூதர்களுடைய பண்டிகைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் என்ற தலைப்பிலே நாம் பஸ்கா பண்டிகையிலே இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய அர்த்தங்கள், அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து சொல்லப்படுகிறதான ஆவிக்குரிய அர்த்தங்களை நாம் தியானித்து வருகிறோம். பஸ்கா பண்டிகையிலே யூதர்கள் கடைபிடிக்கிறதான 15 படிநிலைகளை நாம் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தில் ஆண்டவருடைய கிருபையினாலே 4, 5 படிநிலைகளை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கும் 6, 7, 8 3 படிநிலைகளை நாம் தியானிக்க போகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 6வது படிநிலை, இதற்கு மகித் என்று சொல்லுவார்கள். இது எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த பண்டிகைகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், இதை குறித்து தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை, இவைகளை குறித்து தான் இந்த 7 பண்டிகைகளுமே நமக்கு வெளிப்படுத்துகிறது. இதில் 4 பண்டிகைகள் இயேசுனுடைய சிலுவை மரணத்தை மட்டும் நம்மோடு கூட பேசுகிறது. இப்போ இந்த பஸ்கா பண்டிகையில் 6வது படிநிலை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இதற்கு மகித் என்று சொல்லி பெயர். இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், பிள்ளைகளுக்கு தோராவை போதித்தல் என்று சொல்லி அவர்கள் இதை வைத்திருக்கிறார்கள். இதை என்ன செய்வார்கள் கேட்டால், அந்த பஸ்கா பண்டிகைக்கு முன்பதாக, ஆரம்பிப்பதற்கு முன்பதாக பிள்ளைகளுக்கு கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நம்மை விடுவிக்கும்படிக்கு என்னெல்லாம், எப்படிப்பட்ட கிரியைகளை எகிப்து தேசத்திலே செய்தார் என்று சொல்லி அவர்களுக்கு அதை ஒரு கதையாக அவர்கள் விவரித்து சொல்லுவார்கள். இப்போ ஏற்கனவே அந்த கதையை அவர்கள் கேட்டிருப்பாங்க. இப்போ 6வது படிநிலை என்றுதான் இந்த மகித் என்ற படிநிலை வரும்பொழுது, ஏற்கனவே அவர்கள் கேட்டதான கர்த்தருடைய கிரியைகளை குறித்ததான அந்த கதைகளிலிருந்து 4 கேள்விகள் அந்த பிள்ளைகளுக்கு நேராக கேட்கப்படும். இதை யார் கேட்பாங்கன்னு சொன்னால், அந்த வீட்டினுடைய தகப்பன் அந்த பிள்ளைகளை பார்த்து கேட்பார். முதல் கேள்வி என்னவென்று சொன்னால், மற்ற இரவுகளை காட்டிலும் இந்த இரவு, அதாவது பஸ்கா இரவு ஏன் விசேஷித்தது என்று சொல்லி கேட்பார். பிள்ளைகள் என்ன பதில் சொல்லுவாங்கன்னு கேட்டா, எகிப்திலே பார்வோனுக்கு அடிமையாக இருந்த நம்மை தம்முடைய பலத்த கிரியைகளாலே கர்த்தர் விடுவித்ததை நாம் நினைத்து கொண்டாடுகிற ஒரு நாளா இது இருக்கிறபடியினாலே, நமக்கு ஒரு விடுதலை நாளா இது இருக்கிறபடியினாலே இந்த இரவு விசேஷித்தது என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட பாவத்திற்கு, பிசாசுக்கு நாம் அடிமைகளாக இருந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தம்முடைய கல்வாரி சிலுவையின் மரணத்தின் மூலமாக அவர் விடுதலை ஆக்கின நாள் நம்முடைய வாழ்க்கையிலே விசேஷித்த நாள் என்பதை நாம் மறக்கவே கூடாது. 2வது கேள்வி அந்த பிள்ளைகளை பார்த்து கேள்வி கேட்கப்படும். மற்ற நாட்களிலே நாம் புளித்த அப்பத்தையும் சாப்பிடுகிறோம், புளிக்காத, அதாவது கசப்புள்ள, புளிப்பில்லாத அப்பத்தையும் சாப்பிடுகிறோம். ஆனால் இன்றைக்கு மட்டும் நாம் ஏன் மாட்சா என்று சொல்லப்படுகிற புளிப்பில்லாத அப்பத்தை நாம் சாப்பிடுகிறோம் என்று சொல்லி பிள்ளைகளை பார்த்து அந்த தகப்பன் கேள்வி கேட்பார். அப்போ அவர்கள் பதில் சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டால், நாம் எகிப்து தேசத்திலிருந்து நாம் புறப்பட்ட பொழுது முறைப்படி மாவை புளிக்க வைப்பதற்கான நேரம் நமக்கு இல்லாதபடியினால நாம புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட வேண்டிய ஒரு நிர்பந்தம், சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டது. அதை குறிக்கும் விதத்தில் இன்றைக்கும் நாம் புளிப்பில்லாத அப்பத்தை நாம் சாப்பிடுகிறோம் என்று சொல்லி அவர்கள் பதில் சொல்வார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் தம்முடைய நேரத்தில், அவர் எல்லாவற்றையும் செய்கிற தேவன். வசனம் சொல்லுகிறது, காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீடத்தில் பிறந்தவரும் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் அனுப்பினார் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. எதற்காக அனுப்பினார்? உங்களுக்காக, எனக்காக, சிலுவையிலே மரிப்பதற்காக, நம்மை விடுவிப்பதற்காக தேவன் இயேசு கிறிஸ்துவை தம்முடைய காலம் நிறைவேறின போது அனுப்பினார். அப்போ இது எதை குறிக்கிறேன்னு சொன்னால், பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கிரியைகளுக்கு நாம் எப்பவுமே நாம் ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பதை இந்த 2வது பாடம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. 3வது கேள்வி தகப்பன் அவர்களை பார்த்து கேட்பார். மற்ற நாட்களில் நாம் எல்லா கீரைகளையும் சாப்பிடுகிறோம், ஆனால் இந்த நாளிலே நாம எதற்காக கசப்பான கீரையை மட்டும் நாம் சாப்பிடுகிறோம் என்று சொல்லி தகப்பன் அந்த பிள்ளைகளை பார்த்து 3வது கேள்வியை கேட்பார். அப்போ பிள்ளைங்க சொல்லுவாங்க, இந்த கசப்பு எகிப்து தேசத்திலே நாம் அடித்ததான கண்ணீருக்கும் நமக்கு ஏற்பட்டதான உபத்திரவங்களுக்கும் அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த பிள்ளைகள் சொல்லுவார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
இன்றைக்கு அதை நினைவு கூறும் விதத்தில் இன்றைக்கும் நாம கசப்பான கீரையை நாம் சாப்பிடுகிறோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாறாவை போல் இருந்த இந்த கசப்பான கீரை போல் இருந்ததான நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மதுரமானதாக மாற்றுவதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அன்பான தேவனுடைய பிள்ளை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு எழுந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அவர் உங்களுடைய மரித்து உங்களுடைய எல்லா விதமான கசப்புகளையும் ஆண்டவராகிய தேவன் மாற்றி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் மனுஷனாக இந்த உலகத்திலே வந்து பிறந்தார் என்று சொல்லி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். முதல் கேள்வி என்ன கேள்வி என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஏன் நமக்கு மற்ற இரவுகளை காட்டிலும் இந்த இரவு விசேஷித்தமானது? பிள்ளைகள் பதில் சொல்லிவிட்டார்கள், இன்றைக்கு கர்த்தர் நம்மை விடுவித்த நாள் என்று சொல்லி. இரண்டாவது, மற்ற நாட்களில் நாம் புளிப்பில்லாத அப்பத்தை புளிப்புள்ள அப்பத்தையும் சாப்பிடுகிறோம், இன்றைக்கு நாம் ஏன் புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிடுகிறோம்? பிள்ளைகள் அதற்கு பதில் சொல்லிவிட்டார்கள், அதற்கு நமக்கு புளிக்க வைப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை அந்த நாட்கள் என்று சொல்லி. மூன்றாவது, நம்ம ஏன் இன்னைக்கு கசப்பான கீரையை சாப்பிடுகிறோம்? பிள்ளைகளுக்கு பதில் சொல்லிவிட்டாங்க, கசப்பு நம்முடைய உபத்திரவத்தின் அடையாளம் என்று சொல்லி. நான்காவது கேள்வி பிள்ளைகளை பார்த்து கேட்கப்படும், மற்ற நேரத்தில் மற்ற நாட்களிலே சாதாரணமாக உட்கார்ந்து கொண்டு சாப்பாடு சாப்பிடுகிற நாம் இந்த நாளிலே, அதாவது பஸ்காவின் நாளில் எப்படி சாப்பிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு பக்கம் ஒரு கழித்து இப்படி சாய்ந்து கொண்டுதான் அவர்கள் பஸ்காவை சாப்பிடுவாங்க. அப்படி சாய்ந்து கொண்டு சாப்பிடுவாங்க. நம்ம ஏன் மற்ற நாட்களில் ஒழுங்காக சாப்பிட்றோம், உட்கார்ந்து சாப்பிட்றோம், இந்த நாளில் ஒரு கழித்து நம்ம ஏன் சாய்ந்து ஒரு பக்கமாக சாய்ந்து நாம் ஏன் சாப்பிடுகிறோம் என்று சொல்லி நாலாவது கேள்வி கேட்கப்படும். அவர்கள் சொல்லுவார்கள், ஏன்னு கேட்டால், பார்வோனுக்கு நாம் அடிமையாக இருந்த நமக்கு சுதந்திரமே இல்லாது இருந்தது. ஆனால் கர்த்தர் நம்மை பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி இப்பொழுது முழு சுதந்திரத்தோடு நாம் இருக்கிறோம். ஒரு உபத்திரம் இல்லை, ஒரு அடிமைத்தனமும் இல்லை. எங்களை கர்த்தர் எல்லாவற்றும் விடுதலையாக்கி விட்டார். நாங்கள் முழு சுதந்திரமாக இருக்கிறோம் என்பதை குறிக்கும் விதத்தில் நாம் ஒரு கழித்து சாய்ந்து சாப்பாடை நாம் சாப்பிடுகிறோம் என்று சொல்லி பதில் சொல்லுவார்கள். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த விஷயங்கள்லாம் சில நேரத்தில் ஆச்சரியமாக இருக்கும், வேடிக்கையாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலும் எந்த அளவுக்கு ஆழமான அர்த்தங்கள் அவர்கள் கடைபிடிக்கிற பஸ்காவில் இருக்கிறது பாருங்கள். இதெல்லாம் எதன் அடிப்படையில் அவர்கள் செய்கிறார்கள்? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் நாம் வாசிக்கிறோம். 6-8 வசனங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் இதை குறித்து போதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இதை குறித்து இதனுடைய அடிப்படையில் தான் இந்த காரியங்களை அவர்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்திற்கு சாபத்திற்கு அடிமைகளாக இருந்த நம்மை கர்த்தர் விடுதலையாக்கி முழு சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் இந்த பஸ்காவின் மூலமாக வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏழாவது படி என்னவென்று சொன்னால், எனக்கு அன்பானதுடைய பிள்ளைகளே, ராட்சா என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஏழாவது படி ராட்சா என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பானதுடைய பிள்ளைகளே, இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்க, மறுபடியுமாக கைகளை கழுவாங்க. ஏற்கனவே ஒரு முறை கைகளில் நீர் ஊற்றி அவங்க கழுவிட்டாங்க. இப்போ அடுத்தது மறுபடியுமாக 7வது படியில் பார்க்கும் பொழுது அவர்கள் மறுபடியும் 2வது முறை அவர்கள் தங்களுடைய கைகளை 2 கைகளையும் 3 முறை 2 உள்ளங்கைகளையும் தண்ணி ஊற்றி அவங்க கழுவி துடைப்பாங்க. அன்பார்ந்த பிள்ளைகளே, இது 7வது படி. இது மீண்டுமாக என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அனுதின பரிசுத்தம் தேவை. ஒரு முறை கழுவிட்டாங்க, அதோடு நிக்கல, மறுபடியுமாக 7வது படியாக அவர்கள் மீண்டுமாக கைகளை கழுவுகிறதை நாம் பார்க்கிறோம். பஸ்காவில் 7வது படி மீண்டும் கைகளை கழுவுகிறது, அதை துடைக்கிறது நாம் பார்க்கிறோம். சுத்திகரிப்பு, பரிசுத்தம் நமக்கு அவசியம் என்பதை இந்த 7வது படி நமக்கு வெளிப்படுத்துகிறது. 8வது படி என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அதனுடைய பேர் மோட்சி மாட்சா என்று சொல்லி சொல்லுவாங்க. சைனீஸ் மாதிரி இருக்குது பாஷை, வார்த்தைகள் பார்க்கும்போது. இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புளிப்பில்லாத அப்பத்தை புசித்தல் என்று சொல்லி அர்த்தம். புளிப்பில்லாத அப்பத்தை புசித்தல் என்று சொல்லி அர்த்தம். ஏற்கனவே அந்த பையில 3 புளிப்பில்லாத மாட்சாக்கள் வைக்கப்பட்டிருக்கும். அதுல நடுவுல இருந்ததை எடுத்தாச்சு. முதல் அப்பம் ஆபிரகாமுக்கும், 2வது அப்பம் ஈசாக்கும், 3வது அப்பம் யாக்கோபுக்கும் அடையாளமா இருக்குன்னு சொல்லி அந்த நடுவுல இருந்த அப்பத்தை இவங்க பிட்டு ஒளிச்சு வச்சாச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதைத்தான் சொன்னார், இது உங்களுக்காய் பிற்கப்படுகிறது என்று சரியான சொல்லி நடுவில் உள்ள அப்பத்தை சொன்னார். இப்போ இந்த 8வது படி வரும்பொழுது என்ன செய்வாருன்னு கேட்டீங்கன்னா, குடும்ப தலைவர் அந்த மாட்சா துண்டுகள் இருக்கக்கூடிய அந்த பைய, பஸ்கா பைய அப்படி மேல அப்படி உயர்த்தி பிடித்து இதற்கான ஸ்தோத்திர ஜபத்தை சொல்லுவார்.
சொல்லிட்டு என்ன செய்வாருன்னு கேட்டீங்கன்னா, அடியில், அதாவது யாக்கோபுக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய அடியில் இருக்கக்கூடிய அந்த மாட்சா துண்டை, புளிப்பில்லாத அப்பத்தை எடுத்து பிட்டு பல துண்டுகளாக்கி அந்த வீட்டில் இருக்க எல்லோருக்கும் புசிக்க கொடுப்பார். மீண்டுமாக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் அதற்கான ஸ்தோத்திர ஜெபத்தை சொல்லுவார்கள். இது 8வது படிநிலை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவும் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை போஷிக்கிறதற்காக, கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை அவர் போஷித்து பாதுகாத்து நடத்துகிறதான அவருடைய அன்பை நினைத்து நம்ம ஆண்டவர் துதிக்க வேண்டும் என்பதற்கு இது ஆவிக்குரிய அர்த்தமாக இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். நானே நல்ல மேய்ப்பன். ஒவ்வொரு நாள் நம்மை போஷிக்கிற தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவன். அவர்கள் அந்த அப்பத்தை எடுத்து மேலே உயர்த்தி பிடித்து துதிப்பார்கள். ஏன் தெரியுமா? ஆண்டவரே, எகிப்து தேசத்தில் எங்களுக்கு சரியான சாப்பாடு கூட சில நேரத்தில் எல்லாம் இருந்தது. விருப்பப்பட்ட சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியல, அடிமைகளாக இருந்தாங்க. ஆனால் எனக்கு அன்பான, ஆனால் ஆண்டவரே, எங்களுக்கு இப்பொழுது ஆண்டவரே திருப்தியான ஆகாரத்தை நீர் கொடுக்கிறீங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவர்கள் அப்பத்துக்காக கர்த்தரை துதித்தார்கள். கர்த்தர் சித்தமானால் அன்பானதையுடைய பிள்ளைகளே, நாளைக்கு நாம அடுத்த படிகளை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நமக்காக பிற்கப்படுகிற அப்பமாய், புளிப்பில்லாத அப்பமாக, அவர் குத்தப்பட்ட துளைகொள்ளிடப்பட்ட அப்பமாக, சுடப்பட்ட அப்பமாக, காயங்களை ஏற்றுக்கொண்ட அப்பமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையில் வந்து மரித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். பஸ்கா பண்டிகையிலே உம்முடைய சிலுவை மரணத்தை ஆண்டவரே நாங்கள் தியானிக்க கர்த்தர் உதவி செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உலகம் உம்முடைய சிலுவை மரணத்தை ஆண்டவர் நினைவு கூர்ந்த நாட்களிலே தகப்பனே, நாங்களும் ஆண்டவரே எங்களுக்காய் ஜீவனை கொடுத்த உமக்கு ஆண்டவரே நாங்கள் உண்மை முத்தமாக இருக்க தகப்பனே, நீர் எங்களுக்காய் செய்த கிரியைகளை ஆண்டவனை நினைத்து நாங்கள் உண்மை துதிக்க கர்த்தர் உதவி செய்யும். இந்த நாள் முழுவதுமாக உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய ஆசீர்வாதம் கூட நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.